ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் இன்டர்ன்ஷிப்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்து அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 16க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் டைம்லைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 28 ஆகஸ்ட்லேருந்து 16 செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேக்கர் ரேங்க் அசஸ்மெண்ட் நடக்கும். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேக்கர் ரேங்க் அசஸ்மெண்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் செஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் செஷன் வந்து 16th 17th அக்டோபர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ நடக்கும். அது வந்து அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஈவெண்ட் டைம்லைன்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ ப்ராசஸ் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர் ரேங்க் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் அண்ட் வேல்யூஸ் ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உமன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா இருந்தாலும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி உமன் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் ப்ளஸ் எம்டெக் இந்த மாதிரி டிகிரிலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் சிஜிபியை பார்த்தீங்க அப்படின்னா 7 or above இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2026 பேட்சாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2026 பேட்ச் மட்டும் தான் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2026 பேட்சாக இருந்தால் உங்கள் சிஜிபிஏ 7 or above இருந்து நீங்கள் பிஇ பிடெக் எம்டெக் இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஆர் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து லாஸ்ட்டு 6 months அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டு 6 months இந்த கம்பெனியில் எந்த ஒரு இன்டர்வியூ ஆர் ஆன்லைன் அசஸ்மெண்ட் எதுவுமே அப்ளை பண்ணலனா மட்டும்தான் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சம் ரூல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, இந்த இடத்துல உங்கள் கண்ட்ரி என்னவோ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கான்டாக்ட் நம்பர், ஜெண்டர், காலேஜ் ரோல் நம்பர், காலேஜ் சிட்டி, காலேஜ் ஸ்டேட், கோர்ஸு, உங்கள் பிரான்ச் என்ன, சிஜிபி எவ்வளோ, இயர் ஆஃப் பாசிங், லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் அசஸ்மெண்ட் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் டீம் ஏதாவது இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. காலேஜ் பிளேஸ்மெண்ட் டீமோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ அக்ரின்னு இதை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.